1000 ரூபாய் கொடுத்து 1000 ரூபாய் வெக்கமெல்லாம் பேசிட்டு இருக்குது திமுக. நான் கேட்கிறேன், அதிமுக ஆட்சி 2021 போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் மாசம் 1000 ரூபாய் விட அதிகமா அதிமுக கொடுத்துட்டு இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? தாலிக்கு தங்கம் 1 பவுன் தங்கம் கொடுத்தோம். அதிமுக ஆட்சி போற போது 1 பவுன் தங்கத்தோட விலை 25,000 ரூபாய். இன்னைக்கு 1,00,000 ரூபாய். கணக்கு போட்டு பாரு. மாசம் 1000 ரூபாய்க்கு மேல நாம கொடுத்துட்டு இருக்கிறோம் வீட்டுல இருக்கிற அந்த தங்க நகையின் மூலமாக. கொடுத்தவர் எடப்பாடியார், கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா. இதுதான் மூலதன செலவீடு. ஒரு குடும்பத்துக்கு காசு கொடுக்கிறதுங்கிறது இன்றைக்கு அந்த 1,00,000 ரூபாய் இருந்தால் ஒரு 40,000 ரூபாய்க்கு பெட்டி கடை வைத்துக் கொண்டு வருவன் உட்கார்ந்தான் என்றால் அவன் வாழ்வு செழிக்கும். இதுதான் அதிமுக கொண்டு வந்த திட்டம். இன்னைக்கு இருக்க அந்த திட்டம் சுத்தமா இழுத்து மூடிட்டான். எந்த திட்டமும் நடைமுறையில் இல்லை. மக்கள் நல திட்டங்கள் ஒண்ணுமே இன்னைக்கு இல்ல. கொள்ளையடிச்சு சாகுறாங்க. எல்லா இடத்துலையும் கொள்ளையடிச்சான். எல்லாம் கொள்ளையடித்து முடித்த பிறகு திருடி 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 திருடுவதற்கு எதுவும் இல்லை என்கிற நிலை வந்த பிறகு இப்பொழுது கிட்னியை திருடுகிறாங்க. நீங்கள் சிரிக்கிறீர்கள், நான் சத்தியம் சொல்லுகிறேன். செய்திகள் வந்திருக்கிறது, வெளிப்படையான செய்திகள் இருக்கிறது. கிட்னியை திருடுக. கிட்னி என்ன? சிறுநீரகம்டா. அது யாருமே கொடுக்கலடா, ஆண்டவன் கொடுத்து எங்களுக்கு பிறக்கும் போதே கொடுத்ததுடா. அதையுமாடா திருடுவீங்க? திருடும்.